வணக்கம். தமிழ்நாடு நியூஸ் 7 சார் அனைத்து வாகன ஓட்டுநர்களுக்கு அனைத்து நல்வளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. உறவு சொந்தங்கள் அனைவரும் தீபாவளி முன்னேற்றம் விழாவில் சிறப்பான முறையில் தீபாவளி கொண்டாடுங்க. அதே போல் வாகன ஓட்டிகள் எங்கே போனாலும் கவனமாக போய் கவனமாக வாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த தீபாவளி டயத்தில் வந்து இடம் கூட்ட நெரிசலாக இருக்கும். அதனால் நீங்கள் உறவு சொந்தங்கள் அனைவருமே கொஞ்சம் கவனமாக வண்டியை ஓட்டுங்க. நம்ம கவனம் பூரா ரோட்டு மேலே தான் இருக்கணும். நம்ம கவனத்தை சிதற விடாத கரெக்டாக சிறப்பான முறையில் வண்டியை இயக்குங்க உறவு சொந்தங்கள் அனைவரும். அதே போல் தீபாவளி நம்ம வீட்டில் பட்டாசு வெடிக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு பட்டாசு வாங்கிட்டு போய் கொடுப்போம். கவனமாக பிள்ளைங்க கூட நம்ம இருந்து பட்டாசை வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் பட்டாசு பூரா முடிஞ்சதுன்னா பிள்ளைங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இந்த கம்பி மத்தாப்பு இதெல்லாம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, புஸ்வானம், அதெல்லாம் சில டைம்லாம் புஸ்வானம் வெடிக்கும். சங்கு சக்கரம் கீழே சுற்றுறதெல்லாம் சில டைமில் வெடிக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியாது. அது கவனமாக இருந்து நம்ம பெற்றோர்கள் அது கவனமாக பார்த்துக்குங்க. உறவு சொந்தங்கள் அனைவருக்கும் இது வேண்டுகோள். தயவு செஞ்சு, ஏன்னா நம்ம வந்து பட்டாசு சிவகாசியில் போய் ஏற்றிருக்கோம். ஏற்றினால வந்து நான் கேட்டேன் அந்த இடத்துல, அண்ணா இந்த பட்டாசுலாம் இந்த புஸ்வானம்லாம் அதை வெடிக்குமாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது எப்படின்னா, உள்ளே வந்து மருந்து வந்து தூளாக இருந்துச்சுன்னா மேலே சல்லுன்னு வந்துடுமா, கட்டியாக இருந்துச்சுன்னா அது வெடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சங்கு சக்கரம் அப்படி தான், உள்ளே கொஞ்சம் தூளாக இருந்துச்சுன்னா சல்லுன்னு சுற்றி வந்துடும். இல்லை அப்படின்னா அதுவும் வெடிக்கிறதுக்கு எல்லாம் சுற்றின ஒரு 2 செகண்ட் சுற்றினதுக்கப்புறம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அதனால் உறவு சொந்தங்கள் சங்கு சக்கரம் புஸ்வானம் இதெல்லாம் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏன்னா துணியில் பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஒன்று அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு தெரியாது. அதனால் உறவு சொந்தங்கள் அனைவரும் பட்டாசு குழந்தைங்க வெடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்து உறவு சொந்தங்கள் அனைவரும் இது கவனமாக இருங்க. அதே போல் தீபாவளி அனைத்து நல்வளங்களுக்கும் நன்றி. தீபாவளி வாழ்த்துக்கள். நியூஸ் 7 சார் அனைத்து வாகன சார்பாகவும் நன்றி. நான் உங்களில் ஒருவன், தருமபுரி மாவட்டம் ரவி, மாநில துணை ஆலோசகர். நன்றி உறவு சொந்தங்களே.